ஏன் தாயி உறங்கலையா? ஏன் ராசாத்தி? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு 7 கன்னிமார முன்ன விட்டு சாவடின்னா 3 மாசம், சத்திரம்னா 6 மாசம்னு பொழப்ப தேடிக்கிட்டு போனாரு. விளையாட்டு போல 5-6 வருஷம் போயிருச்சு தாயி. இத்தனையும் தாங்கிக்கிட்டு உன்னால எப்படிமா இப்படி இருக்க முடியுது? எனக்கு என்ன தாயி குறைச்சலு? என் சொக்கட்டா காயி, என் சொர்ண கிளி, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே மிச்ச காலமெல்லாம் கழிச்சிருவேன் தாயி. தழையும் இருக்கும் தழைக்காத காலத்துல வாழை குறுத்து போல பிறந்த வடிவரசி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் தாயி எனக்கு மகளா பிறக்கணும். முடியாதுமா. ஏன் தாயி? நீதான் எனக்கு மகளா பிறக்கணும். தண்ணி தம்பி 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 மெதுவா மெதுவா எழுதி. தம்பி நான் அப்பவே சொன்ன இல்ல, இப்படி மண்ணுலையும் பாறையிலுமா படுத்து கிடக்குறேன். வா நம்ம வீட்டுக்கு போவோம். வா பாப்பா வா. வீதியிலே கல்லூரலாம் வீசி வீசி குத்தையிலே ஆஹா ஓஹோ கை மாத்தும் தோழியரே கைவளவி பதனம்ம ஆஹா ஓஹோ ஆறாமையுற குளத்திலே அழகு சதுர வயலிலே ஆஹா ஓஹோ கலப்பையிலே 8 நாளைக்கு ஒரு வெள்ளமையா ஆஹா ஓஹோ தின்னாதெந்தினாதெந்தினாதென்னாதென்னானம் ஆஹா ஓஹோ
இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சின்ன உயிரை காப்பாத்த போய் பெரிய உயிர் போயிடுச்சப்பா. மணி, பெத்த தாயை பறி கொடுத்துட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க என்ன சொல்லி மாத்தேத்த போறோம்? அம்மா, வந்த கொஞ்ச நாள்ல எங்க மேல எல்லாம் அன்பை கொட்டலையே. நீ பெத்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. எல்லாம் இந்த சனியனால வந்தது. பிறந்த உடனே அம்மாவை எடுத்து முழுங்குனா, இப்போ சனி எல்லாம் என் விதிப்படிதான் நடக்கும். தெய்வாவை யாரும் திட்டாதீங்க. நீங்க யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ உங்க கூட தான் இருப்பேன். எடுடா தூண்ல போடுறா வளைய. கமன் 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 கமான். பெட்ரோல் பற்றாக்குறையில இதை விட்டா நமக்கு அடிக்கிறதுக்கு வேற வண்டி இல்ல. ஆனா வண்டிக்கார வாழ்வு பயிர்களை நினைச்சா பயமா இருக்கு. கவலையே படாத. ஏன் இந்த பசங்களை கலைக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. நீயும் கவலைப்படாத. இந்த மாதிரி வண்டியில கலக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஆளுக்கு 50-50. சுத்தம். இப்படியே உறிஞ்சா வண்டியில இருந்த நட்டு போலத்தெல்லாம் வாய்க்கு வந்துரும் போல இருக்க. யோ, அந்த அடுக்கல லாரியில உறிஞ்சலாம்னு சொன்னா வேண்டாம். பக்கத்துல இருக்கிற பைக்கே மேலுன்னு சொன்னில்ல. இந்த லட்சணத்துல 50-50யா? இரு. சாரிமா. என்ன உரிய சொல்லிட்டு அங்க உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கியா? என்ன அடிச்ச? உனக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? இவ்வளவு நேரம் எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு இருந்தியே, அவளோட புருஷன் தான்.